சரி சரி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் தையிட்டி மண்ணிலே சட்டவிரோதமான விகாரையை நீக்கக்கூடிய அகற்றக்கூடிய போராட்டம் 14 மாதங்களை தொட்டிருக்கின்றது. இந்த போராட்டத்திலே எங்களுடைய கோரிக்கை இந்த விகாரை அகற்றப்பட வேணும். இங்கே இருக்கின்ற காணிகள் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட வேணும். இன்றைக்கு தமிழர் தாயகத்தில் நடைபெற்று வருகின்ற அரச பயங்கரவாதத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் ஒன்று தமிழர்களுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பது. அந்த ஆக்கிரமிப்புகள் ஒன்றுதான் இந்த தையிட்டி சட்டவிரோதமான விகாரை. இந்த விகாரை அகற்றப்பட்டு அந்த மக்களுடைய பூர்வீக நிலங்கள், வளம் நிறைந்த நிலங்கள், விவசாய நிலங்கள் அங்கே முற்றுமுழுதாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மக்களிடம் கையளிக்கப்படணும் என்று கோரி நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு வருடத்துக்கு மேலாக இந்த போராட்டத்தை செயற்படுத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினமும் பொதுமக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாட்டிலே இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. தையிட்டி நிலம் மட்டுமல்ல, தமிழர் தாயகத்திலே குருந்தூர் மலை முற்றுமுழுதாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு வெடுக்குநாரி மலையிலே தமிழர் வழிபாடை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி அங்கே சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற போது அந்த வழிபாட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்து மிக மோசமான ஒரு அரச நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே தமிழர் தாயகத்தில் நடைபெற்று வருகின்ற அத்தனை அட்டூழியங்களுக்கு எதிராகவும் நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஒரு பக்கம் தமிழர்களுக்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டு மறுபுறம் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த ரணில் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகள் முற்றுமுழுதாக தமிழர்களுடைய இந்த போராட்ட மனநிலையை ஒதுங்க செய்து தங்களுடைய செயற்பாடுகளை தமிழர் தாயகத்திலே செயற்படுத்துவதுதான் என்னுடைய நரித்தந்திரம். அந்த அடிப்படையில் தான் இந்த நரி அரசு செயற்பட்டு வருகின்றது. எனவே எங்கெல்லாம் தமிழர் தாயகத்திலே தமிழர்களுக்கு எதிரான விரோத போக்குகள் நிகழ்த்தப்படுமோ அங்கெல்லாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி களத்தில் நின்று செயற்பட்டு வருகின்றது. தொடர்ந்தும் நாங்கள் போராடுவதன் ஊடாகத்தான் இந்த நிலங்களை விடுவிக்க முடியும் வரை நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த போராட்ட காலத்துக்கு வருகை தந்து நீங்கள் எல்லாரும் பலம் சேர்ப்பதன் ஊடாகத்தான் இந்த விடயங்களை நாங்கள் நீதியின்பால் ஒரு ஜனநாயக ரீதியிலே நாங்கள் இதை பேசு பொருளாக்கி இந்த மக்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும். இன்னைக்கு பல்வேறுபட்ட விடயங்களை உட்புகுத்தி அரசாங்கத்தினுடைய சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனையை கருத்தில் எடுக்காமல், இது ஒரு முக்கியமான ஒரு தேசிய இனம் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுக்காமல் சிறிய விடயங்களை நாங்கள் அல்லது மக்களுக்குள்ள இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை கதைத்துக் கொண்டிருப்பதன் ஊடாக அரசாங்கம் தங்களுடைய நிகழ்ச்சிகளை முழுமையாக இந்த மண்ணிலே அரங்கேற்ற அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் விழிப்படைந்திருக்க வேணும். இவ்வாறான போராட்டங்களுக்கு நாங்கள் வலிச்சேர்க்க வேணும். நாங்கள் 10 பேரோ 20 பேரோ தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுடைய மக்கள், வடகிழக்கில் இருக்கிற மக்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேணும். காலப்போக்கில் உணர்ந்து கொள்வதாக நம்பிக்கையும் இருக்கின்றது. திருவோணமலை போன்ற நிலங்கள் கூட முற்றுமுழுதாக ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நிலங்களுக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம் என்ற செய்தியினை இந்த தையிட்டி மண்ணிலே சொல்லுகின்றோம். நன்றி.